கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. தண்ணி மோட்டருக்கு லைன் வரல. என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லியிருந்தாங்க. அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்ல அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா, தண்ணி மோட்டர் சுவிட்ச் போட்டிருந்தோம். ரொம்ப நேரமா தண்ணி வரல. தண்ணி தான் எடுக்கலன்னுட்டு பிளம்பர கூப்பிட்டுருந்தேன். பிளம்பர் வந்து செக் பண்ணிட்டு, மோட்டருக்கு கரண்ட் வரலன்னு சொல்லியிருந்தாரு அப்டின்னாரு. அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து பார்க்கிங் ஏரியால வந்து மோட்டர் வச்சிருக்காங்க. 3வது மாடியில ஹவுஸ் ஓனர் வீட்ல வந்து இந்த மோட்டரோட சுவிட்ச் வந்து மேல இருக்கு 3வது மாடியில. இவங்க தண்ணி மோட்டரோட சுவிட்ச் வந்து மேலேருந்தே தான் ஆன் ஆஃப் பண்றாங்க. அந்த மோட்டரோட சுவிட்ச போட்டு நான் வந்து கீழ செக் பண்ணியிருந்தேன். லைன் வரல. இந்த மோட்டர் இவங்க போட்டது பார்த்தீங்கன்னா, சீலிங்லேருந்து ஒரு அடி விட்டு சாக்கெட் வச்சுட்டாங்க. அதுலேருந்து கீழ இறக்கி மோட்டருக்கு ஒயர் வச்சிருக்காங்க. இந்த மோட்டருக்கு லைன் வருதான்னு பார்க்கறது பார்த்தீங்கன்னா வந்து, அந்த சாக்கெட் மேல இருக்கனால லேடர் போட்டு மேலே ஏறி செக் பண்ண வேண்டியிருக்கு. அந்த சாக்கெட்ட கீழ இறக்கி இவங்க மோட்டர்கிட்டயே வச்சிருக்கலாம். இந்த மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்விட்ச் வச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ஸ்விட்ச், 3வது மாடில ஒரு ஸ்விட்ச். 3வது மாடி ஸ்விட்ச் மட்டும் தான் ஆப்பரேட் பண்றாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படியே போட்டு இருக்கு. 2 வே ஸ்விட்சுக்கு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபேஸ் குடுத்துருக்காங்க. அடுத்தது வீட்ல இருக்க மோட்டர் ஸ்விட்சுக்கு பார்த்தீங்கன்னா, மோட்டரோட ஒயர் வந்து மேல குடுத்துருக்காங்க 3வது மாடி வீட்ல, இந்த ஸ்விட்ச்ல. கீழ இந்த மோட்டர் கிட்ட வர ஒயர் பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர் வருது. அந்த மேல இருக்க வீட்ல இருக்க ஸ்விட்ச பிரிச்சு பார்த்தா, அங்க வந்து ரெட் கலர் ஒயர் இருக்கு. அப்போ ஒயர் வந்து நடுவுல எங்கேயோ ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரின்னு இந்த மோட்டர் இருக்க இடத்துல இருந்து எந்த ரூட்ல ஒயர் போகுதுன்னு செக் பண்ணிட்டே வந்தேன். பார்க்கிங் இருக்கிற ஜங்ஷன் பாக்ஸ்லாம் சென்டரா வருது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சர்ஃபெக்ஸ் ஃபிட்டிங் மாட்டியிருக்காங்க. அந்த ஃபிட்டிங்லாம் கழட்டி லைனா செக் பண்ணி வந்தேன். கடைசியா அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா, மெயின் போர்ட்ல வந்து இறங்குது. மெயின் போர்ட்லேருந்து அந்த ப்ளூ ஒயர் மேல் பைப்ல போகுது. அதாவது அந்த வீட்டுக்கு மேலே ஏறுது. அந்த ஒயர வலிச்சு பார்த்துருந்தேன். அந்த ஒயர் வந்து ஒரு அடிக்கு உள்ள இருந்து கீழ வந்துருச்சு. தனியா வந்துருச்சு கையில. அது ஃபுல்லா பார்த்தா எரிஞ்சிருக்கு. அதாவது இந்த ப்ளூ ஒயரும் நடுவுல வந்து ரெட் ஒயர் எங்கேயோ ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த ஜாயிண்ட் விட்டுருக்கு எரிஞ்சு. அதுக்கப்புறம் மேல் ஃப்ளோர்லேருந்து ரெட் ஒயர ரிட்டர்ன் எடுத்துட்டு, திரும்பி ஸ்ப்ரிங் விட்டு கீழ வரைக்கும் அந்த ரெட் ஒயரையும் வலிச்சுட்டேன். ஒயர் மேல் சைடுல இந்த ஃப்ரீயெல்லாம் இறக்கி கீழ இறக்கியாச்சு. நம்ம அந்த மெயின் போர்டு கிட்டயே ஜாயிண்ட் அடிக்கிற அளவுக்கு அந்த ரெட் ஒயரையும் ரிட்டர்ன் வலிச்சு, மோட்டர்லேருந்து வந்த ப்ளூ ஒயரையும், அந்த வீட்லேருந்து வந்த ரெட் ஒயரையும் ஜாயிண்ட் வச்சு மெயின் போர்ட்லயே வச்சுட்டேன். ஜங்ஷன்ல ஒயர் ஜாயிண்ட் போட்டனால, நடுவுல வந்து ஜாயிண்ட் ஃபால்ட் ஆகி விட்டுடுச்சு சார்ன்னு சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர்ட்ட. 2வது அந்த ஜாயிண்ட்ட கஸ்டமர்ட்ட காமிச்சேன். மெயின் போர்டு கிட்டயே வச்சிருக்கேன். எதனா ஃபால்ட்னா திரும்பி இந்த இடத்த பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஒயர ஜாயின் பண்ணும்போது, ஜங்ஷன் பாக்ஸு, ரன்னிங் பாக்ஸு இந்த மாரி இடத்துல ஜாயிண்ட் வைங்க. கன்சோல் உள்ள போற பைப்ல ஜாயிண்ட் வைக்காதீங்க எப்பவுமே. ஜாயிண்ட்டே இல்லாம ஒயர் எடுத்துன்னு போக பாருங்க. அதே மாரி இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, மோட்டருக்கு 320 ஒயர் போட்டிருக்காங்க. மோட்டருக்குலாம் 720 ஒயர் போடுறது நல்லது. உங்க வீட்லயும் ஏதோ ஒயரிங் ஒர்க்லாம் நடக்கும்போது, ஒயர்லாம் ஜாயின் பண்ணாங்கன்னா, அந்த ஜாயிண்ட்ட வந்து ரன்னிங் பாக்ஸ் இல்ல ஜங்ஷன் பாக்ஸ்ல வைக்க சொல்லுங்க ஜாயிண்ட்ட. கன்சோல்ல போற பைப்ல ஜாயிண்ட் வைக்கக்கூடாதுன்றத சொல்லிடுங்க. இல்லன்னா அந்த மாரி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, ஃபால்ட் கண்டுபிடிக்க கஷ்டமாயிடும். இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.